ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி சமையல் வித் சசி. இன்றைக்கி நண்டு மசாலா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக அரை மூடி தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு நண்டு மசாலாவுக்கு நல்லா மசாலாவெல்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மண்சட்டி வச்சு ஒரு 8 பல் பூண்டு போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, விரல் சைஸ் இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறங்க இந்த நண்டு நல்லா செனையோடு இருக்குது பார்த்திங்களா. இந்த நண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இது கூட மிளகு, ஜீரகம், காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 3/4 வேக்காடு நல்லா வேக வச்சு எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இது கூடவே பெரிய சைஸ் தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம துருவி வச்சுருந்தா அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து வதக்கி நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே அந்த மிளகாவோட பச்சை வாடையெல்லாம் போகும். இந்த அளவுக்கு வதக்கியிருக்கோம். வதக்கிட்டு இதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறண்டு இருக்குது. இப்போ திரும்பவும் மண்சட்டி வச்சுட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக சாப் பண்ண வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, இதை மட்டும் நல்லா சேர்த்து சும்மா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை நல்லா இது கூட சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி பச்சை வாடையெல்லாம் போயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல நண்டு, அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த நண்டு மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சுண்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா, கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்ஸி கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 5 நிமிஷம். அதை பாருங்கள், நல்லா சூப்பராக கொதித்து வருது பாருங்கள். இந்த மாதிரி குழம்பு ஸ்டேஜில் வேணும்னாலும் நீங்கள் சுட சுட சாதம் போட்டு, நல்லா சளி இருக்கவங்களாம் சுட சுட சாதம் போட்டு இந்த நண்டு குழம்பு அது மேலே ஊற்றி நல்லா சூடாக சாப்பிட்லாம். இல்லை நல்லா கொஞ்சம் செமி கிரேவியாக ஆகட்டும்னாலும் செமி கிரேவியாக வச்சுக்கோங்க. நம்ம இட்லி தோசைக்காக நான் ரெடி பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு நான் கொஞ்சம் கிரேவியாக ரெடி பண்ணிக்கலான்ட்டு எடுத்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நண்டு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொதிச்சிட்டே இருக்குது பாருங்கள். மண்சட்டியில் அடுப்பை ஆஃப் பண்ணியும் கொதிச்சிட்டே இருக்குது. நல்லா சூப்பரான நண்டு மசாலா எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.